கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த வண்ணமாய் வெறுமையாய் போகிறதே இல்லை. கர்த்தர் நம்மை நன்மைகளினால நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் பேசின அந்த சத்தியம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனம், 269. வேதத்தின் கடைசி பக்கம் 269. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் நம்ம பலமுறை வாசித்தாலும் நாம் இன்னைக்கும் போராடி கொண்டு இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமே நம்ம போராடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இன்னும் தெளிவாய் கற்றுத்தருவார். ஒரு மனுஷன் மூலமாய் நமக்கு தொடர்ந்து தொல்லைகள் வருகிறது. ஒரு குடும்பத்தின் மூலமாக தொடர்ந்து நமக்கு பிரச்சனை வருகிறது. ஒரு வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், தெருவில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பிரச்சனையாய் பார்த்தாலும் பிரச்சனைக்கு காரணம் அந்த மனுஷன் கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் அந்தகாரத்தின் லோகாதிபதி, வான மண்டலங்களில் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவி, அதனுடைய சேனை. அவைகள்தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து, ஒரு இடத்துல இருந்து, ஒரு வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடு நமக்கு போராட்டமே கிடையாது. நமக்கு போராட்டம் எல்லாம் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு தான் நமக்கு போராட்டம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இனியா மருமக சரியில்லைன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது, மருமகன் சரியில்லைன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. மருமகா சரியில்லைன்னா சரியில்லாத ஒரு ஆவி மருமகளுக்குள்ளா இருக்கிறது. அதை நீங்கள் துரத்திட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நாம் மருமகளை குறை சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் மருமகளுக்குள்ளா இருந்து ஒரு ஆவி போராடுகிறது. இந்த பூமியில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் உண்டு. துரைத்தனம் அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துரைத்தனம் அப்படின்னா ஆட்சி செய்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். அது மூலமாய் கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போவோம், அழகழிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு ஆவி அங்கே இருந்து போராடிக்கிட்டே இருக்கும். நமக்கு தெளிவாகவும் சொல்லித்தர மாட்டாங்க. இந்தந்த இடத்துலாம் சைன் வரணும், இப்படி ஃபார்ம் ஃபுல் பண்ணணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு வந்து கொடுப்போம். இதில் இந்த இடம் சரியில்லை, திருத்திட்டு வாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வருவோம். இந்த அதிகாரத்தை போய் பழையபடி சைன் வாங்கிட்டு வாங்க. முறைப்படி சொல்லவே மாட்டாங்க. நம்மளை போட்டு வேதனைப்படுத்தி மனமடி வாக்கி போதுங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது அரசு அலுவலகமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் துரைத்தனங்கள் அந்த ஆட்சிகளில் மறைந்திருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவி, அதோடு நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். சில ஆட்கள் சர்டிஃபிகேட்டுக்காய் போராடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம தான் படிக்காதவங்க, ஆனால் படித்தவங்க தான் ஸ்கூலில் இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, ஹெட் மாஸ்டராக இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த 2000க்கு முன்ன உள்ள ஆட்களுடைய எல்லாருடைய சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா மாக்கு பதிலாக மா போட்டு வச்சுருப்பாங்க, ஆக்கு பதிலாக ஆ போட்டு வச்சுருப்பாங்க. வேணுனையே நாமளும் கரெக்டாக தானே இருக்குன்னு வாங்கி வச்சுட்டு 20 வருஷம் கழித்து வச்சு பார்த்தா எல்லாமே தப்பாக இருக்கும். தகப்பனார் பேர் தப்பு, தாயார் பேர் தப்பு, பிள்ளைகளுடைய பேர் தப்பு, இல்லை இன்சியல் தப்பு, ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. வேற நம்ம ஊரா அலையணும். ஒரு ஆவி இன்னைக்கும் அந்த இது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது நாம் இந்த துரைத்தனங்களுக்காக அதிகாரங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா.
இன்னைக்கும் நாம் ஆட்சியாளர்கள் செய்கிற நிறைய திட்டங்கள் தப்புன்னு நமக்கே தெரிகிறது. நமக்கே படிக்காத நமக்கே, அறிவில்லாத நமக்கே, தேசத்தை குறித்து சரியான அறிவில்லாத நமக்கே அது தப்புன்னு தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான் அந்த மாதிரியான சில காரியத்தை. ஆனால் அவங்க இருந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா பிரதமராக இருப்பார், பார்த்தா முதலமைச்சராக இருப்பார், பார்த்தா எம்எல்ஏவாக இருப்பார், அமைச்சராக இருப்பார், மத்திய அமைச்சராக இருப்பார். ஆனால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாதவர் போல சில திட்டங்களை அப்படி போட்டுருவாங்க. காரணம், ஒரு ஆவி அவர்களை மறைத்து அவர்களுக்குள்ள இருந்து முழு தேசத்தையும் ஆளுகை செய்ய நினைக்கிறது. ஆகவே இதெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு துரைத்தனங்களுக்காக, அதிகாரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் போராட வேண்டியது முதலமைச்சருக்கு விரோதமாக இல்லை, அமைச்சர்களுக்கு விரோதமாக இல்லை, கட்சிகளுக்கு விரோதமாக இல்லை. அவர்களுக்குள் மறைந்திருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவியை இனங்கண்டு நாம் போராடி துரத்துவமையானால் ஜெயிக்கிறது நாம இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு மதத்திற்குள்ளாய் வந்து பிரச்சனை பண்ணுறது, பிற மதங்களுக்குள்ளா இருக்கிறதான சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறது. மக்கள் வருஷ கணக்காக பல வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ கோரிக்கைக்கு அரசாங்கம் பதிலை கொடுக்கல, செவியை கொடுக்கல. ஆனால் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ மகேந்திரபுரம் குளத்தில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கு. கோடி ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட். அது யாராவது கேட்டிங்களா? மகேந்திரபுரத்திலிருந்து ஒரு 100 பேர் புறப்பட்டு போய் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த இதெல்லாம் கட்டமைப்பெல்லாம் தேவை, யாராகிலும் மனு கொடுத்துருப்போமா? ஒருத்தரும் கொடுத்துருக்க மாட்டோம். தேவையில்லாததெல்லாம் நடக்கும், தேவையானது நிறைய நடக்கலை. காரணம், துரைத்தனம். அங்கே ஒருத்தன் இருந்து கிரியை செய்கிறான். அதிகாரம், அங்கே இருந்து ஒருத்தன் கிரியை செய்கிறான். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டமே இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இவைகளில் இருந்தெல்லாம் கிரியை செய்கிற ஆவிகளை நாம கட்டி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இவைகளில் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை நாம கட்டி ஜெபிக்கணும். அதற்கு நம்மளுடைய முழங்கால் ஜெபந்தான் அவைகளை நிர்மலமாக்கும். ஆகவே நம்ம நல்லா ஜெபிக்க வேண்டும். ஆகையினால தான் போன பிரசங்கத்தினுடைய 1ஆம் பாகத்தில் நம்ம பார்த்தோம், யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் பண்ணினா மேன்மை, யுத்தம் பண்ணினா ஜெயம், யுத்தம் பண்ணினா ஆளுகை, யுத்தம் பண்ணினா உயர்வு, இதெல்லாம் பார்த்தோம். தாவீது எப்பொழுது உயர்த்தப்பட்டான், எப்பொழுது முழு தேசத்துல அவனுடைய பேர் பிரஸ்தாபப்பட்டது, பெருமைப்பட்டது என்றா எப்பொழுது எழும்பி நின்ற கோலியாத் என்கிற ராட்சத பிறவியான அவனை யுத்தம் பண்ணி வீழ்த்தினானோ அப்போவே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று முறையாய் பாடி தேசம் எங்கிலும் தாவீதுடைய பேர் பிரஸ்தாபப்பட்டது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவன் ஆடுகளுக்கு பின்னாடியே போனானா ஒன்றும் நடந்திருக்காது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருக்க, நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, மலந்தா வானம் கமந்தா பூமின்னு போயிட்டே இருந்தா யுத்தம் ஜெயமா இருக்காது. மேன்மை வராது, வெற்றி வராது, ஜெயம் வராது, உயர்வு வராது. உயர்வு வரணும், வெற்றியை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நீங்க போராடணும். நீங்க போராட வேண்டியது மனுஷனோட அல்ல, நீங்க போராட வேண்டியது அந்தகாரத்தின் லோகாதிபதியோடு நீங்க போராடணும். ஹல்லேலூயா. வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடணும். அப்போ யுத்தம் பண்ணணும். யுத்தம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து, ஈட்டி எடுத்து, கவனம் எடுத்து யுத்தம் பண்ணுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தோனி வந்தாலே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பேரு தான் யுத்தம். அதான் சிலர் சொல்லுவாங்க முழங்கால் யுத்தம். நான் சொல்லுகிற முழங்காலில் வரக்கூடிய ஜெயம் எந்த ஆயுதத்தின் மூலமாகவும் வராது. நான் சொல்லுகிற களத்தில் நின்று ஆயுதங்களை வைத்து செய்கிற யுத்தங்கள் கூட அதில் வெற்றிகள் தோல்விகள் இருக்கிறது. ஆனால் முழங்கால் படியிட்டு செய்கிற யுத்தத்தில் தோல்வியே கிடையாது. அந்த யுத்தத்தில் வெறும் வெற்றி மாத்திரம்தான் உண்டு. ஆகவே நாம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் ஜெப வேண்டும், போராடி ஜெபிக்கணும். தாவீது நாம பார்த்தோம், நிறைய யுத்தங்களை பண்ணான், சத்துருக்களை கப்பங்கட்டவர்களாய் மாற்றினான், சத்துருக்களுடைய பட்டணங்களை பிடித்து கொண்டான். அவன் எல்க விரிவாயிற்றே போயிட்டே இருந்தது.
நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கடன் என்கிற கட்டுகளை குடும்பத்தில் திரும்ப திரும்ப பிசாசு போடுகிறான். வியாதியின் கட்டுகளை திரும்ப திரும்ப பிசாசு போடுகிறான். தரித்திரம் வறுமை என்கிற கட்டுகளை திரும்ப திரும்ப போடுகிறான். நாம் அதில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். என்றைக்கு அவன் கொண்டு வரக்கூடிய கட்டுகளுக்கு விரோதமாய் நம்ம முழங்காலில் நின்று போராடி ஜெபிக்கிறோமோ, அன்றைக்கே அவன் கொண்டு வந்த எல்லா கட்டுகளும் உங்க வாழ்க்கையை விட்டு, சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு அது மாறி இருக்கும். நீங்க ஜெயிப்பீர்கள். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க எதிர்க்காதது வரைக்கும் அவன் ஓடி உங்களிடத்துல வருவான். ஆனா நீங்க எதிர்க்க ஆரம்பித்துட்டீங்கன்னா அவன் உங்களை விட்டுட்டு ஓடி போவான். ஆகையினால முழங்கால் ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். தாவீது நிறைய யுத்தம் பண்ணினான். பெரிய பெரிய ராஜாக்களுடைய பட்டியல்ல முதல் இடத்துல தாவீது இருப்பார். அவ்வளோ யுத்தம் பண்ணி அவன் தேசம் பெருசாச்சு. சத்துருக்களுடைய எல்கைகளை சுதந்தரித்து கொண்டான். அநேக சத்துருக்களை கப்பங்கட்டுகிறவர்களாய் மாற்றினான். யுத்தம் பண்ணாதது வரைக்கும் நம்முடையதை சத்துரு பிடுங்கிட்டு போவான். யுத்தம் பண்ணினா சத்துரு பிடுங்கி வைத்திருக்கிறதை இரட்டத்தனையாய் திருப்பி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம யுத்தம் பண்ணிதான் அவைகளை பெற்றுக்கொள்ளணுமே தவிர யுத்தம் பண்ணாம ஒன்னையும் பெற்றுக்கொள்ள முடியாது. துதி என்கிற யுத்தம் செய்யுங்க, ஜெபம் என்கிற யுத்தம் செய்யுங்க, உபவாசம் என்கிற யுத்தம் செய்யுங்க, விழிப்பு ஜெபம் என்கிற யுத்தம் செய்யுங்க, அதிகாலை ஜெபம் என்கிற யுத்தம் செய்யுங்க, ஆராதனை என்கிற யுத்தம் செய்யுங்க, ஆவில நிரம்பி துதிக்கிற ஜெபம் என்கிற யுத்தத்தை செய்யுங்க. இவைகளுக்கு முன்பதாக சத்துருவானவன் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் நீங்க செய்கிற இந்த யுத்த முறையில அவனால நிக்க கூட முடியாது. யுத்தம் பண்ணணும், ஜெப யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தோத்து போவார்கள் தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறதை எப்போ நிறுத்துறாங்களோ அல்லது குறைக்கிறாங்களோ, பிறகு பார்ப்போன்னு நினைக்கிறாங்களோ, அப்போவே தோத்துருவாங்க. இன்னைக்கும் மக்களுக்காக செலவழிக்கிற பணத்தை காட்டிலும் அரசாங்கம் இராணுவத்திற்காக அதிகமாக செலவழிக்கிறது. இராணுவமும் மக்களுக்கான ஒன்று தான். ஆனாலும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவழிக்கிறதை காட்டிலும் பல லட்சம் கோடி இராணுவத்திற்காக அரசாங்கம் செலவழிக்கிறது. ஏன் தெரியுமா? தேசத்திற்குள் சமாதானம் இருக்கணும்னா தேசத்தின் எல்கையில பாதுகாப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். அப்பந்தான் தேசத்திற்குள்ள இருக்கிற மக்கள் சமாதானமா இருக்க முடியும். நான் சொல்லுகிறேன், வீட்டில் இருக்கிற நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சமாதானமா இருக்கணும்னா வெளியே இருந்து போராடுகிற அந்த சத்துருவை நீங்க கட்டியே தீரணும். நீங்க தான் கட்டணும். இன்னைக்கு சத்துரு வெளியே இருந்து உள்ள வரான், வீட்டில் இருக்கிறான், கிரியை செய்கிறான். எனக்கு நேற்று ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலையில திருமணம் முடிஞ்சிருக்கு, மாலையில கணவன் மனைவியை குத்தியாச்சு, மனைவி கணவனை குத்தியாச்சு, 2 பேரும் இறந்தாச்சு. எப்படி முடியுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு போராட்டம். இப்படியும் நடக்குமா? கல்யாணம் முடிஞ்சு 10 நாள்ல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். 1 மாசத்துல 1 வருஷத்துல புது பொண்ணு புது மாப்பிள்ளை சண்டை இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம திருமணம் எல்லாம் 2 நாள் நடந்திருக்கும், அப்படிதானே? வரவேற்பு மூர்த்தம் அப்படிம்பாங்க. இங்கே காலையில திருமணம் நடந்திருக்கு, மாலையில குத்திட்டு செத்தாச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் விசித்திரமா இருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு குடும்பத்துல இடம் கொடுத்திருக்கீங்களா? சரீரத்துல இடம் கொடுத்திருக்கீங்களா? நீங்க போராடணும். அவன் வீட்டுல வந்து கிரியை செய்யக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி வீட்டுல கிரியை செய்கிறான்னா வீட்டுல துதி இல்லைன்னு அர்த்தம், வீட்டுல ஜெபம் இல்லைன்னு அர்த்தம், வீட்டுல முழங்கால் இல்லைன்னு அர்த்தம், வீட்டுல கூடி ஜெபிக்கிற ஜெபம் இல்லை என்றுதான் அர்த்தம். வீட்டுல ஒரு முழங்கால் யுத்தம் கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாலே ஓட வேண்டியவன் ஓடிதான் ஆகணும். உங்களில் ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரை துரத்துவீர்கள் என்றுதான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏசு கிறிஸ்து தனிமையாக போய் ஜெபித்தா, முழுவதும் ஜெபித்தா, உபவாசித்து ஜெபித்தா, விழித்திருந்து ஜெபித்தா, அதிகாலையில் ஜெபித்தா, சீசர்களோடு கூடியும் ஜெபித்து இருக்கிறார். ஸோ இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்க செய்யணும். சிலருக்கு வீட்டில இருந்து ஜெபிக்கிறதே பிடிக்குது. அப்ப சபை எதுக்கு? நமக்கு எப்பப்போ எந்தெந்த வாய்ப்பு இருக்கிறதோ அப்பப்போ அந்தந்த வாய்ப்பை சரியா நாம பயன்படுத்தி கொள்ளணும்.
சபையில வந்து ஜெபிக்கிறதற்கு ஒரு மேன்மை இருக்கிறது, வீட்டிலிருந்து ஜெபிக்கிறதற்கு ஒரு மேன்மை இருக்கிறது, வீதிகளில் கூடி ஜெபிக்கிறதற்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றா ஜெபத்தினுடைய மேன்மையை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகையினாலதான் நிறைய விதமான ஜெபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். சில ஊழியத்தில் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம், முழுவதும் பகல் முழுவதும் ஜெபிக்கிறதுக்காகவே 100 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அந்த சபையார் வச்சிருக்கிறாங்க. சபையில ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீம் மாறுது, 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீம் மாறுது. இந்த ஜெபித்த 100 பேரும் போயிடுவாங்க, அடுத்தால ஜெபிக்க 100 பேர் வந்துடுவாங்க. ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. அது நல்லது. யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு போக முன்பதாக ஆயுதம் ஏந்தினவர்களுக்கு முன்பதாக துதிக்கிறவர்களை நிறுத்தினான். அவனுக்கு தெரிகிறது ஆயுதத்தை காட்டிலும் துதியே மேலானது. ஹல்லேலூயா. அந்த யுத்தம் அவனுக்கு ஜெயமாய் மாறிற்று. அப்போ ஜெயம் எங்கே இருக்கு என்கிறதை யோசபாத் அறிந்திருந்தான். தாவீதுனுடைய ராஜ்யத்தில் அப்படி வைத்திருந்தான் துதிக்கிறவர்களை. நமக்கு வேணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உண்மையா சொல்ல போனா உங்க வீட்டுக்காரர் ஜெபிக்க மாட்டாரு, உண்மையா சொல்ல போனா உங்க பிள்ளைகள் ஜெபிக்காது, உண்மையா சொல்ல போனா நீங்க மட்டும்தான் ஜெபிப்பீங்க. அதுவும் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க தெரியுமா? தூங்கி தூங்கி ஜெபிக்கிறீங்க, விட்டு விட்டு ஜெபிக்கிறீங்க, கொட்டாய் விட்டு விட்டு ஜெபிக்கிறீங்க. ஜெபத்தில் ஒரு ஊக்கம் இல்லை, ஜெபத்தில் ஒரு அக்கினி இல்லை, ஜெபத்தில் ஒரு அனல் இல்லை, ஜெபத்தில் ஒரு கண்ணீர் இல்லை, ஜெபத்தில் ஒரு பாரம் இல்லை. சும்மா பேருக்கு ஜெபிக்கிறவர்களே இப்படி இருந்தா குடும்பம் எப்படி? நம்ம ஸ்டைல சொல்றேன், ஜெபிக்கிற நீங்களே இப்படி இருந்தா குடும்பம் எப்படி வழங்கும்? உங்க கணவனார் ஒழுங்கா ஜெபிக்க மாட்டாரு, ஜெபிக்க வேண்டியது நீங்க தான். ஜெபிக்கிற நீங்களே இப்படி இருந்தா குடும்பம் எப்படி உருப்படும்? குடும்பத்தில் எப்படி ஜெயம் வரும், வெற்றி வரும்? ஆண்டவர் ஊருக்கு ஒன்றும் வம்சத்திற்கு ஒன்றுமே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், தெரிஞ்செடுத்திருக்கிறார். அப்போ உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு வேதத்தை குறித்து நிறைய தெரியும், அபிஷேகத்தை குறித்து நிறைய தெரியும், தேவனை குறித்து, ஜெபத்தை குறித்து, துதியை குறித்து நிறைய தெரியும். உங்க வீட்டுக்காருக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ தெரிந்த நீங்களே ஜெபத்தில் சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, ஜெபிக்காம இருப்பீர்களானா, ஜெபிக்கவே முடியலை அப்படியே சொல்லிட்டு காலத்துக்கு இருந்தீங்கன்னா ஜெயம் எப்படி வரும்? குடும்பத்தில் எப்படி ஜெயம் வரும்? நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் தோல்வி வரக்கு காரணமே, போராட்டம் வரக்கு காரணமே, இந்த முக்காடு போட்டிருக்கீங்களா அவ்வளவு இருந்தும் காரணம். ஆமா, உங்க ஜெபம் சரியில்லை. நீங்க கவலைப்பட்டு, பிசாசு உங்களுக்கு தான் ரொம்ப கவலையும் தருவான், உங்களுக்கு தான் ஜெபாவியும் நிறைய இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஆகவே பரிசுத்தவான்கள் வச்சிருக்கிற பேரு ஜெபமே ஜெயம் என்று. ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. யுத்தம் பண்ணினால் கிரீடம் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா, தாவீதுடைய போர் சேவகர்கள் எல்லாம் போய், சில நேரம் தாவீது போக மாட்டார், போர் சேவர்கள் போய் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்துக் கொள்ளுவார்கள். அங்கே இருக்கிற ராஜாவினுடைய கிரீடத்தை எடுத்து தாவீதுனுடைய தலையில வைப்பாங்க. அல்லேலூயா. யுத்தம் பண்ணினா கிரீடம் உங்களுக்கு, யுத்தம் பண்ணாட்டா கிரீடம் சத்துருவுக்கு. யுத்தம் பண்ணும்படியாக தான் கிரீடமாகி அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க மேல எல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. வச்சுட்டு என்ன பண்றோம்? சோர்ந்து போய் இருக்கிறோம். அன்னைக்கும் முறுமுறுத்தவர்கள் காணான் போய் சேரல, அன்னைக்கும் சோர்ந்து போனவர்கள் காணான் போய் சேரல. இன்னைக்கும் நாம் அதை தான் செய்கிறோம், சோர்ந்து போகிறோம், முறுமுறுத்து இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இறைச்சி இல்லை, பாதுகாப்பு இல்லை, சத்துரு வாரம், செங்கடல் வந்துட்டு இப்படியே பார்த்து சோர்ந்து போனாங்க. இன்னைக்கும் நாம பணம் இல்லை, வியாதி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, எவ்வளவோ ஜபிச்சாச்சு, இப்படியே ஏதோ ஒரு காரியம் தாமதமாகுது, கடன் ஏறிட்டே போகுது, வருமானம் இல்லை, வேலை இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லை, எதையோ நினைச்சு நம்ம சோர்ந்து போகிறோம். நாம சோர்ந்தே போகக்கூடாது. சோர்வுனால சாதிக்க முடியாது, அவிவிசுவாசத்தினால சாதிக்க முடியாது, ஜெபிக்காம சாதிக்க முடியாது. விசுவாசம் ரொம்ப தேவை, ஜெபம் ரொம்ப தேவை, அபிஷேகம் ரொம்ப தேவை, ஆனால் நமக்கு ரொம்ப 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 தேவை. அன்னைக்கு அவர்களும் சோர்ந்து போயிருந்தார்கள். என்றைக்கு எலியா சுரச்செடிக்கு கீழே போய் சோர்ந்து போய் இருந்தானோ, பயந்து போய் இருந்தானோ,
அன்னைக்கே ஊழியம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அவரை கொண்டு இன்னும் நிறைய காரியத்தை செய்கிறது தான் தேவனுடைய சித்தம், நிறைய திட்டம். ஆனா சோர்ந்து போயாச்சு. சோர்ந்து போன பிறகு ஒரு மனுஷனை எந்த இடத்துலையும் வைக்க முடியாது. நான் சோர்ந்து போயிட்டேன்னா என்னால உற்சாகமா நின்று பாட முடியாது, ஜெபம் நடத்த முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. அதே போல சோர்ந்து போயாச்சுன்னா உங்களை கொண்டு யுத்தத்துல விட முடியாது. சோர்ந்து போயாச்சுன்னா யுத்தத்துல நின்று ஜெயம் எடுக்க முடியாது. சோர்ந்து போயாச்சுன்னா தோல்வியோடு கூட தான் திரும்ப போகணும். சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க. நல்ல விசுவாசத்துல இருங்க. கர்த்தர் நடத்துவார், 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 நடத்துவார். பேதுரு சிறைச்சாலைக்குள்ளாய் காக்கப்பட்டு இருக்கிறான், அடைக்கப்பட்டு இருக்கிறான். ஏரோதுனால அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிறதே திட்டம். ஆனா சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஊக்கமாய் ஜெபித்தாங்க. ஆண்டவர் எப்ப இறங்கினார், எப்ப ஜெபத்தை கேட்டார், எப்ப அற்புதம் நடந்துச்சு? அவனை வெளியே கொண்டு வந்து தலையை வெட்டணும்னு நினைச்சிருக்கிற நாளுக்கு முந்தின நாள், முந்தின இரவு தான் கர்த்தர் இறங்குகிறார். அப்ப அது வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் சொல்லுங்க? அவருடைய வேலைக்காக அவர் அமைதியாயிருந்தார். ஜெபிக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை. செயல்படுகிறது அவருடைய வேலை. அவர் செயல்படுவார். நீங்க ஜெபித்துட்டே இருக்கணும், நீங்க போராடிட்டே இருக்கணும், மற்றதை அவர் பார்த்துக்குவார். சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே சீசனுக்காக இறங்குங்க, பேதுருவுக்காக இறங்குங்க. எவ்வளவு பெரிய பெரிய அற்புதத்தை செய்தார். ஆயிரமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர் பிரசங்கத்துல, அவருடைய ஊழியத்துல. ஆண்டவரே எப்படியாக இறங்குனா ஒரு அசைவு இல்லை. நான் சொல்லுகிறேன், சில நேரம் ஜெபத்திற்கு பதில் வந்த மாதிரியே இருக்காது, ஜெபத்திற்கு பதில் இல்லாமலே இருக்கும். ஆனாலும் ஜெபிக்கிறதை நிறுத்தாதிருங்க. பேதுருவை வெளியே கொண்டு வரக்கு முந்தின நாள் தான் கர்த்தர் இறங்கினார், தூதனை அனுப்பினார். சில காரியத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வராது, மொத்தமா மாற்றம் வரும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மொத்தமா உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, நாங்கள் தேவனிடத்திலிருந்து மொத்தமாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். யோசேப்பு எப்படி மொத்தமா பெற்றானோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு மொத்தமா கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் எனக்கு தர வேண்டியதை மொத்தமா தருவார். ஹல்லேலூயா. எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே மழை வேணும்னு ஜெபிக்கிறார். கர்மேல் பர்வதத்துல ஜெபம் பயங்கரமா போகுது. வேலைக்காரனை பார்த்து சமுத்திரமுகமா பாரு அப்படிங்கிறான். வேலைக்காரனை வந்து சொல்லுகிறான் ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு. எவ்வளவு கேவலமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து உங்கள் தலைகளில் கையை வைத்து நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஊழியக்காரன், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினவன் ஜெபிக்கிறான். வேலைக்காரன் பார்த்துட்டு சொல்றான், நீங்க ஜெபம் பண்ணீங்க ஆனா ஒன்றும் நடக்கல, நீங்க ஜெபம் பண்ணீங்க ஆனா ஒன்றும் கிடைக்கல. நிறைய நேரம் பிசாசு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவான், நீ இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, என்னதாச்சும் நடந்துதா? ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் செயல்பட ஆரம்பிச்சு விட்டார். நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரு நாளும் அவரால் அமைதியா இருக்க முடியாது. ஒரு நாள் எழும்பி அவர் சொல்லுவார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி. ஒரே ஒரு வார்த்தைக்கு முன்பதாக எல்லாம் அடங்கி போகும். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், அமைதியா இருங்க. ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. வேலைக்காரன் வரான், ஒன்றும் இல்லை. எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். நாம உபவாச கூட்டத்துக்கு போறோம், ஜெபம் பண்ண போறோம், ஆராதனைக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆனாலும் ஒன்றும் நடக்கல அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ அவன் சொல்லுகிறான், பின்னும் 7 நேரம் போய் பாரு அப்படிங்கிறான். மறுபடியும் இவன் 6 நேரம் போய் பார்க்கிறான். 6 நேரமும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பதில் எல்லாம் ஜீரோ. யார் ஜெபிக்கும் போது? எலியா ஜெபிக்கும் போதே பதில் இல்லை, வெறுமையா இருந்துச்சு.
சில நேரம் ஊழியக்காரன் ஜெபித்தாலும் பதில் இல்லாத போல இருக்கும். விசுவாசிகள் அவ்வளவு போராடி ஜெபித்தாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக தான் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஜெபத்திற்கு இறங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆமே, நீ ஜெபித்தது கொஞ்சம், ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறது அதிகமாக தான் இருக்கும். நீங்க சோர்ந்தே போகாதுங்க. 3.5 வருஷம் மழை இல்லை, எல்லாம் காஞ்சி போயிற்று. பிள்ளைகளை கொண்டு சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து தேசத்தில் ஆடிச்சு. அரண்மனைகளே ஒன்றும் இல்லை, ராஜாவுக்கும் ஒன்றும் இல்லை, பிச்சைக்காரனுக்கும் ஒன்றும் இல்லை, பணக்காரனுக்கும் ஒன்றும் இல்லை, ஏழைகளுக்கும் சாப்பிட ஒன்றும் இல்லை. அவ்வளவு வறுமை. 3.5 வருஷம் மழையே கிடையாது. மறுபடியும் ஜெபிக்கிறான். 7 முறை போய் பார் அப்படிங்கிறான். 6 முறை ஒன்றும் இல்லை என்று சொல்லி துர்ச்செய்தியை கொண்டு வந்த அவன் மூலமாக ஆண்டவர் ஒரு நற்செய்தியும் சொல்ல வைத்தார். ஒன்றும் இல்லை, சமுத்திர முகமாய் பார்க்கிற ஒரு மேகம் இல்லை, ஒரு காத்து இல்லை, ஒரு கருப்பு இல்லை, மழை பெய்யக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று சொல்லி ஏளனமாய் சொல்லியிருப்பான், சாதாரணமா சொல்லியிருப்பான், நக்கலா சொல்லியிருப்பான். அவனை கொண்டுதான் ஆண்டவர் சொன்னார், கையளவு மேகம் எழும்பிற்று என்று சொல்லி. இத்தனை வருடத்தின் மத்தியில் மழைக்கான ஒரு சின்ன மேகத்தை கூட அந்த தேசம் காணல. இப்பொழுதோ திரும்ப 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 ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு கையளவு மேகத்தை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற அந்த கையளவு மேகம்தான் தேசத்துல பெருமழையை கொண்டு வந்தது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது, குன்றுகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்பட்டது, அணைகள் எல்லாம் நிரப்பப்பட்டது, குளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது, ஆறுகள் எல்லாம் கரைபுரண்டு ஓடினது. ஒரு ஜெபம், யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. சில நேரம் ஜெபத்திற்கு பதிலே இல்லாம இருக்கும். ஆமென். தாய்க்காரங்க பிள்ளைய பார்க்கட்டும், பெரியவங்க என்னை பாருங்க. ஹலோ, பிள்ளையினுடைய தாய் பிள்ளைய பார்க்கட்டும், மற்றவங்க எங்க பாருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ போராடணும். யாரோடு? மனுஷனோடு அல்ல, மனுஷனோடு அல்ல, பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராடணும். அப்போ போராட்டம் என்றாலே யுத்தம், ஜெபனாலே யுத்தம், புதிய ஏற்பாட்டு கணக்குப்படி. அப்போ யுத்தம் பண்ணுகிறவர்கள் யுத்தம் பண்ணணும். நான் சொல்லுகிறேன், போர்ல நின்று யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு வெற்றி அல்லது தோல்வி என்கிற 2 வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எது கிடைக்கும் என்கிறதே நிச்சயம் இல்லை. ஆனாலும் போர் செய்வார்கள். முழங்காலிலே போர் செய்கிறவர்களுக்கு வெற்றி தோல்வி என்கிற 2 பங்கல்ல, பகுதி அல்ல, ஒரே ஒரு பகுதி தான். முழங்காலிலே நாம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த யுத்தம் ஒரு நாளும் தோத்தது கிடையாது, தோக்க போகிறதும் கிடையாது. முழங்காலிலே யுத்தம் பண்ண பழகினவர்கள் இனி ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு தோல்வியே கிடையாது, ஜெயம் மாத்திரம்தான். ஆகவே அந்த யுத்தத்தை ஒழுங்கா பண்ணுங்க, சரியா பண்ணுங்க, தினந்தோறும் பண்ணுங்க, அதிக நேரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்கன்னா வாசிப்போம் 2 சாமுவேல் 11. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிப்போம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஹல்லேலூயா. சாமுவேல் 2 சாமுவேல் 8:13 நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 8:13 நம்ம வாசிக்கிறோம். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதால் கீர்த்தி பெற்றான். ஹல்லேலூயா. அப்போ 11,000 சத்துருவை வீழ்த்தினதுனால தாவீதுக்கு என்ன உண்டாயிற்று? கீர்த்தி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கீர்த்தி பெற்றானா? இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மறு வருஷம், 1 வருஷம் கூட ஆகல. சில ஆட்கள் என்ன அப்படின்னா, 1 மாசம் நல்ல ஜெபம், அடுத்த மாசம் ஒன்றும் இல்லாம போயிடும். 1 வாரம் நல்ல ஜெபம், அடுத்த மாசம் அடுத்த வாரம் ஜெபமே இல்லை. இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க?
அல்லேலூயா. ஆமா, போன வருஷம் வரைக்கும் ஒழுங்கா யுத்தத்துக்கு போனவன் 11,000 சீரியர்களை முறியடித்ததுனால அவனுக்கு கீர்த்தி உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், ஜெபத்துல தோத்துட்டா உங்க கீர்த்தி போச்சு, உங்க கணம் போச்சு, உங்க மேன்மை போச்சு, உங்க ஆசீர்வாதம் போச்சு, ஐஸ்வர்யம் எல்லாமே முடிஞ்சு. ஆனா ஜெபத்துல, ஜெப யுத்தத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க கீர்த்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல மறு வருஷம், ஒரு வருஷம் ஆகல, ஒழுங்கா யுத்தம் பண்ணின ராஜா, மறு வருஷம் என்ன ஆகி போச்சுன்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, அது என்ன காலமா? ராஜாக்கள் யுத்தம் பண்ணக்கூடிய காலமா. அப்போ யுத்தம் நடக்குன்னு சொல்லி கூட ஒரு காலங்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறது. அப்போ ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய ஒரு காலம் வந்தது. அந்த காலத்துல யுத்தத்திற்கு போக வேண்டிய போய்கொண்டு இருந்த தாவீது ராஜா எங்க இருந்துட்டான்? எருசலேமில் இருந்துட்டான். எருசலேம் அவனுடைய அரண்மனையில் இருந்துட்டான், அவனுடைய வீட்டில் இருந்துட்டான். மற்றவங்க எல்லாத்துட்டையும் ஆயுதங்களை கொடுத்து யுத்தத்திற்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டான். இவன் யுத்தத்திற்கு போகல. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படிதான். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க, சபையில சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேற நீங்க என்ன செய்றீங்க? நான் வீட்டில் சோறு பொங்கிட்டு இருக்கேன். வேற எனக்கு இன்னைக்கு வேலை, எனக்கு லீவ் இல்லை, போங்க. அப்போ நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கணும். நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தாவீதுக்காக யுத்தத்திற்கு அவனுடைய போர் சேவகர் போறாங்க, அவனுடைய இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் போறாங்க. 100 பேருக்கு அதிபதிகள் போறாங்க, 1000 பேருக்கு அதிபதிகள் போறாங்க, பிரதான போர் வீரர்கள் போறாங்க. ஆனா தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். அது காலம் எந்த காலம்? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய காலமா இருந்துச்சு. நீ யுத்தம் பண்ணக்கூடிய காலத்துல தூங்கிட்டு இருக்கிற, நீ யுத்தம் பண்ணக்கூடிய காலத்துல யுத்தம் பண்ணாம இருந்தா உன் கீர்த்தி போச்சு, உன் மேன்மை போச்சு, உன் கிரீடம் போச்சு, உன் எல்கை போச்சு. கர்த்தரோ உங்களை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? இடம் கொண்டு பெருகும்படியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெருக பண்ண சித்தமாய் இருக்கிறார். ஆனா நம்மளால பெருக முடியல. அல்லேலூயா. நம்மளால பெருக முடியல, அதான் பிரச்சனையே. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இப்போ தாவீது யுத்தத்திற்கு போகாததுனால என்னாச்சு? என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணுமோ அதை அன்றைக்கு செய்யணும். ஆமென். ஆராதனை நாளுனா பேசாட்டி நீங்க எங்க தான் இருக்கணும்? ஆராதனைக்கு வந்துடணும். ஜெப நேரம்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். வேத வாசிப்பு நேரம்னா வேத வாசிக்கணும். இத ஒரு ஆவி வஞ்சிக்குது அப்படின்னா முழு வாழ்க்கையும் வஞ்சிக்கப்பட்டு விடும். எத்தனை பேருக்கு புரியுது? அதெல்லாம் பரவ பண்ணலாம் பாஸ்டர், பைய பண்ணலாம், காலையில கொஞ்சம் வேலை ஆகி போச்சு, சாயங்காலம் பண்ணலாம். இப்படியே ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் அபிஷேகத்தையும் துதியையும் ஆராதனையும் ஒருவரும் ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது. அது உங்களுக்கு நல்லதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? தள்ளி போடாதுங்க. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய காலத்துல ராஜா போகல, தாவீது போகல. பல யுத்தம் பண்ணினவன், ஜெயத்தை எடுத்தவன் சோம்பலா இருக்கிறார். என்னைக்கு ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போய் செய்ய வேண்டிய வேலை அவன் செய்யாம இருந்துட்டானோ அன்னைக்கு அவன் பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு விட்டான் என்று அர்த்தம். ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய ஆராதனை செய்யல, செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்யல, செய்ய வேண்டிய கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றல அப்படின்னா நீங்க அன்னைக்கே வஞ்சிக்கப்பட்டு போயாச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பிசாசு சத்துரு வஞ்சிக்க இடம் கொடாமல் இருங்க. கர்த்தருடைய ஆராதனை அன்னைக்கு செஞ்சிடணும். உபவாச ஜெபம் மாசத்துல ஒரு நாள் வந்துருங்க, உங்களால முடியும். சிலருக்கு மாசத்துல 2 முறை வரக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் வர்றது கிடையாது. யுத்தம் தோல்வியா முடிஞ்சிடும். எதுக்கு? உபவாச ஜெபத்தை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆராதனை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சபையில ஒவ்வொரு ஒழுங்குக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எதுக்கோ எந்தெந்த காரியத்திற்கோ ரிஸ்க் எடுத்து நம்ம போறோம், கஷ்டப்பட்டு போகிறோம், பிரயாசப்பட்டு போகிறோம். நாம போனாதானே நமக்கு வருவாங்கன்னு நினைச்சு எங்கெல்லாம போறோம். பின்ன இங்க வரக்கு மட்டும் கஷ்டம். பஸ் ஏறி போறோம், கடும் வெயில் தான். ஜெபத்துக்கு வரும்போது கடுமையான வெயில் பாஸ்டர்
அப்படிங்கிறத சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறோம். இதே கடுமையான வெயில்ல பல கிலோமீட்டர் தூரம் போய் நல்லது கெட்டத்தில் பங்கெடுக்க தானே செய்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் சுறுசுறுப்பு வரட்டும். நீங்க வந்தாதான் அவரும் வருவார். நீங்க தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. தட்டுகிறவனுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும், கேட்கிறவன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவான். கேட்டாதானே கிடைக்கும், தட்டினாதானே திறக்கப்படும், தேடினாதானே கண்டடைவீர்கள். இப்போ வீட்டிலே இருக்கிறது பைய பார்ப்போம். தாவீது ராஜா வீட்டில் இருந்தாச்சு. ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்யணும், ஒரு விசுவாசி செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நீங்க ஏதோ ஒரு பகுதியை சத்துரு வஞ்சிக்கக்கு இடம் உண்டாக்கி கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, ஜெப நேரம் வந்திருக்கோம், நல்ல நாடகம், நல்ல படம், நல்ல கதை, கருத்து மிக்க கதை அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு வேலை செய்யக்கு நீங்க இடத்த உண்டு பண்ணி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ ஆண்டவருக்கு செய்து நிறைவேற்றி முடிச்சிருக்கணும். எல்லா ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க, தாவீது ராஜா மட்டும் எருசலேமில் இருந்து விட்டான். அல்லேலூயா. அவன் போகல, அவன் வீட்டில் இருக்கிறான், யாரும் போகல. அல்லேலூயா. ஆமா, நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் பலகீனமாக இருக்கும், ஆனாலும் உபவாச கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் சரீரத்தில் பலகீனம் இருக்கும், ஆனாலும் ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படி வருவாங்க. வரச்சில பலகீனமாய் வந்தாலும் போச்சில கர்த்தர் அற்புதத்தினால அவர்களை சுகமாக்கி அனுப்பியிருப்பார்கள். அந்த அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சிலர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னைக்கு போகண்டாம், வீட்டில் படுப்போம் அப்படின்னா சாயங்காலம் ஆட்டோ பிடிச்சி தான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற மாதிரி எல்லாம் நடந்த சம்பவங்களும் நடந்திருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியத்திற்கு நாமளே இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆராதனைக்கு வரும்போது தான் காலில் உழுக்கு ஆயிரும், இடுப்பு பிடிச்சுக்கிடும், நரம்பு சுழுக்காயிரும். ஆராதனைக்கு வரும்போது தான் வேற ஏதாவது முக்கியமான நபர்கள் வருவாங்க. நமக்கு எது முக்கியம் அப்படின்னா ஆராதனையே முக்கியம், தேவனே முக்கியம். அல்லேலூயா. ஸோ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதை செய்யணுமோ அதை அன்னன்னைக்கே செய்ய வேண்டும். தாவீது ராஜா யுத்தத்திற்கு போகல, அவன் வீட்டில் இருக்கிறான். சாயங்காலம் ஆன பிறகு நேரமும் போகல, அப்படியே மாடிக்கு போறான், உலகத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. தலை சாய்க்க இடமில்லாதவரா இயேசு பிதாவினுடைய சித்தத்தை கடைசி 3.5 வருஷம் முழு மூச்சோடு கூட செய்தார். அல்லேலூயா. ஓய்வெடுக்கல, தலை சாய்க்கல. எவ்வளவு முடியுமோ பிரயாணம் பண்ணினார், எவ்வளவு முடியுமோ ஜெபித்தார், எவ்வளவு முடியுமோ பிரசங்கம் பண்ணினார், எவ்வளவு முடியுமோ ஜனங்களை போய் சந்தித்தார், வேலை செஞ்சுட்டே இருந்தார். அந்த 3.5 வருஷத்தை தான் நாம ஃபாலோ பண்ணணும். அதான் ஊழியம், அதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நாம் இன்னைக்கு அது செய்யறதில்லை. பிதாவினுடைய சித்தத்திற்காக ஓடிக்கொண்டே இருந்தார். அது மத்தியிலே சத்துரு வந்தா உங்களை வஞ்சிக்கிறது போலவே இயேசு கிறிஸ்துவையும் வஞ்சிக்கும்படி போனான். நாம வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், அவரோ தன்னை வஞ்சிக்கக்கு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தான், இந்த கல்லுகள் அப்பங்களாக்கி தாரும்னு சொன்னான், செய்யல. அல்லேலூயா. என்ன பணிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா செய்யல. உயர்ந்த இடத்துல அவரை கொண்டு போய் விட்டுட்டு உலகத்தினுடைய எல்லா மகிமையும் காண்பித்தான். இதெல்லாம் நான் உனக்கு தாரேன், பணிந்து கொள்ளேன்டான், செய்யல. சத்துரு சில நேரம் உலகத்தையே நம்மளுக்கு காட்டுவான், தேவ மகிமையை நாம பார்க்க தவறுவோம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் மகிமைக்கு ஈடாகுமோ தேவனுடைய மகிமை, அது மிகப்பெரியது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய மகிமையை ருசிக்க தெரியல, அனுபவிக்க தெரியல. ஆண்டவரையே காட்டுனா பார், மகிமை பார், உலகத்தினுடைய மகிமை பார், கனடாவை பார், அமெரிக்காவை பார், ஆஸ்திரேலியாவை பார், எல்லா இடத்தையும் காண்பித்தான். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே என்றார். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு புறம்பாய் செயல்பட ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு நம்மளை வஞ்சிக்கும்படி வந்தாலே நாம உசாராவி சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. பேதுரு ஒருக்கா தேவ திட்டத்திற்கு மாறாக சித்தத்திற்கு மாறாக பேசிக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்.
இன்னைக்கு நிறைய பேர் இடறலுக்கு நிறைய காரியம் காரணமாக இருக்கிறது. குடும்பமே அவர்களுக்கு இடறல், வேலையே அவர்களுக்கு இடறல், அவர்களுடைய சோம்பேறித்தனமே அவர்களுக்கு இடறலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா சாயங்காலம் போல தன் படுக்கையிலிருந்து எழும்பி அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. தாவீது ராஜா யுத்தத்திற்கு போயிருக்கணும், யுத்தத்திற்கு போகல. யுத்தத்திற்கு போகாதபடியினால அவன் வஞ்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறா, ஆவில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவில அனலா மாறணும்னா என்ன செய்யணும்? அடுப்புக்கிட்ட போய் இருக்கணுமா? வெயில்ல போய் இருக்கணுமா? ஆவிலன்னா அனலா இருக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஐடியா தருங்க. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினாலே ஆவியில் அனல் வந்துடும். ஆராதனை பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம், சபைக்கு போகலாம், கூட்டங்களில் பங்கெடுக்கலாம். ஆவியில் அனல் மூட்ட வேண்டுமே ஆனா இதெல்லாம் செய்யணும். இதை செய்யக்கு பதிலாக வேற எதையோ செய்தா ஆவியில் அனல் இருக்காது, அனல் போயிடும், குளிர்ந்த அனுபவம் வந்துடும். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன், நீ வேஸ்ட் ஆயிருவா அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவில அனலா இருக்கணும், வெது வெதுப்பா இருக்கக்கூடாது. ஆவில அனலா இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும், நீங்க அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா. ஆமா, வீடுகள்ல இருந்து எதையோ சிந்திக்கிறது. யாரோ ஒருவர் ஒன்றை சொல்லிட்டாங்க, மனசுல போட்டு 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 இப்படி சொல்லிட்டா, இப்படி வச்சுட்டா, அவள்கிட்ட எப்படி கேட்கலாம், எப்படி சண்டை போடலாம். அந்த வீடு கிட்டக்கு பிளான் வரைஞ்ச மாதிரியே சண்டை போடக்கு சில ஆட்கள் பிளான் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆரம்பிக்கலாம் சண்டைய, நாக்கு புடுங்குற மாதிரி எப்படி கேள்வி கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்க ஆவியில் இருக்கிற அனலை இப்படிதான் நீங்க குளிராக்கணும். சரியா? ஆமா, இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆவியில் இருக்கிற அனல் போச்சு. 10,000 ஊழியக்கார வந்து தலையில கை வச்சு அபிஷேகம் பண்ணாலும் அனல் வராது. ஒரே ஒரு தீக்குச்சி காட்டையே எரிச்சிரும். நம்ம அக்கினி அணைஞ்சிடக்கூடாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரகாசிக்க வேண்டிய நாம என்ன செய்யணுமோ அதை செய்யல, என்ன செய்யக்கூடாது அத்தனையும் நாம செய்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலம் என்ன காலம்? இது கடைசி காலம். கடைசி காலத்திற்கு ஏற்ற அனலாய் மாறுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. தாவீது ராஜா யுத்தத்திற்கு போயிருக்கணும், யுத்தத்திற்கு போகாமல் எருசலேமில் இருந்து விட்டான், தன் வீட்டில் இருந்து விட்டான், தன் அரண்மனையில் இருந்து விட்டான். சாயங்காலம் ஆன பொழுது சோம்பலாக அங்கு இங்குமாய் உலாவுகிறான். அது துதிய நேரமாய் இருந்தா ஜெயிச்சிருப்பான், பாவத்திலிருந்து ஜெயிச்சிருப்பார். அந்த நேரம் ஆராதனை நேரமாய் இருந்தா, கர்த்தரை ஆராதிக்கிற நேரமாய் இருந்தா ஜெயிச்சிருப்பார். அது ஆராதனை நேரமும் இல்லை, அது துதி நேரமும் இல்லை, அது ஜெப நேரமும் இல்லை, அது தேவனை தேடுகிற நேரமும் அல்ல. பின் அது என்ன நேரம்? அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்தாலும் தேவனோடு இருங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். எப்போதும் நான் தேவனோடு இருப்பேன், எங்க போனாலும் ஸ்தோத்திரம், நுனி நாக்குல ஸ்தோத்திரம் இருந்துட்டே இருப்பதாக. அல்லேலூயா. சில ஆட்கள் மூக்கு நுனியில கோபம் இருக்கும். நான் சொல்லுகிற நாக்கு நுனியில துதியும் ஸ்தோத்திரமும் அந்நிய பாஷையும் ஆராதனையும் இருக்கட்டும். ஆமா, ஒரு மகிமையா, ஒரு மகிமை உங்களை மூடட்டும், உங்க ஒரு பிரசன்னம் உங்களை மூடட்டும், ஆவியானவர் உங்களை நிரப்பி வைக்கட்டும். வெறுமையா இருக்கக்கூடாது. ஒரு நேரம் கூட வெறுமையான நேரமா இருக்கக்கூடாது. நம்ம வெறுமையான ஒரு நேரமா இருந்தாதான் கண்ணு தாறுமாறா பார்க்கும், இருதயம் தாறுமாறா சிந்திக்கும், நினைவுகள்லாம் தாறுமாறா யோசிக்கும், தப்பு தப்பா யோசிக்கும். அவன் அப்படிப்பட்டவன் தானே, இவன் இப்படிப்பட்டவன் தானே. சிலருடைய அழகை யோசிக்க தோணும், சிந்திக்க தோணும், வர்ணிக்க தோணும். 16,000 சிறந்தவராயிருக்கிற நம்முடைய தேவன் அழகும் சௌந்தரியமானவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவரை தியானிக்கிற நேரமாய் இருந்தால் தாவீது விழுந்திருக்க மாட்டார். இப்ப மேல போய் என்ன ஒரு மனுஷனுடைய மனைவி பிறனுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக. பாவத்துல மிகப்பெரிய பாவம், மோசமான பாவம், விபச்சார பாவம். சரீரம் கரைபடுகிறது,
இதுக்கு ரொம்ப விலகி இருக்கணும். எந்த வயசுலையும் இந்த பாவம் எழும்பும். ஆனால் நாம் கர்த்தரோடு இருப்போமேயானால் பாவத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. இது சரீரத்தை கரைப்படுத்துகிற பாவம். தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய சித்தம் இருக்கிறது. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு சந்ததியும் அவருக்கு பரிசுத்தமான சந்ததி, தேவ பக்திக்கான சந்ததி. அந்த ஒவ்வொரு சந்ததியும் அந்த வித்தாக ஆண்டவர் பார்க்கிறார். நான் பரிசுத்தமானாய் தேவ பக்தியா இருக்கணும், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தமாய் தேவ பக்தியா இருக்கணும். அந்த வித்து கரைபடக்கூடாது. இப்ப நான் கரைப்பட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு, என் பிள்ளை கரைப்பட்டானா முடிஞ்சு போச்சு. கரை உள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரிக்கவில்லை, என் பாவத்தை மன்னிக்கவில்லையா? ஏன் இதெல்லாம் செய்தார்? தேவனுடைய பிள்ளைகள் விபச்சார பாவத்திற்கு விலகிருங்க. அது ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமானது. அதனுடைய பிரதிபலன் வரும்போது பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு அது கசந்து கொண்டே இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா பாவமும் சரீரத்துக்கு வெளியே இருக்கும். இந்த வேசித்தன பாவம் உள்ளே இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நடுங்கங்க. என்ன ஒருத்தருடைய மனைவி, என்ன ஒருத்தருடைய பிள்ளை நடுங்கணும், விலகி இருக்கணும். யுத்தத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போமே ஆனா, உறுதியாக இருப்போமே ஆனா, நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். யுத்தம் பண்ணலை, அதனால தாறுமாற யோசிக்கிறோம். சபையை குறித்ததான திட்டம், தரிசனம் எல்லா விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சபைக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. 3000 ஆத்துமக்களை கத்த தரணும். திட்டம் என்னது இருக்கிறது? இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சப்பானிகளை நடக்க பண்ணணும், குருடர்களை பார்வையடைய பண்ணணும், செவிடர்களை கேட்க பண்ணணும், ஊமையர்களை பேச பண்ணணும், மரித்தவர்களை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பணும். இதுதான் திட்டம், தரிசனம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் சுமக்கணும். ஹல்லேலூயா. தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவத்திலையும் அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும். இந்த தேசத்துக்கு போறோம், இந்த சத்ருவுக்கு நேராய் போறோம், யுத்தம் பண்ணுகிறோம், பட்டணத்தை பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்ருவை கப்பங்கட்டவனா மாத்துறோம். தாவீது மாத்திரம் இந்த தரிசனத்தை, இந்த திட்டத்தை சுமந்து நின்றுட்டு கூட இருக்கிற யுத்த வீரர்களுக்கெல்லாம் ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு இலக்கும் இல்லை. என்னத்துக்கு யுத்தம் போடணும், யுத்தத்துக்கு போகணும், ஒன்றும் தெரியாம ஒருத்தன் போறான்னா அந்த யுத்தம் எப்படி இருக்கும்? வேஸ்ட். நான் சொல்லுகிற சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாரம். ஏதோ சபை, அந்த சபை பாஸ்டர், அவருக்கு தான் அந்த பாரம், அவருக்கு தான் அந்த திட்டம். அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஜெபத்தில் பங்கெடுக்கிற எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும், அந்த சபையை குறித்ததான பாரம். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு யுத்தத்தை செய்கிறோம். சத்ரு சபையில செயல்பட பார்க்கிறான், துரைத்தனம் பண்ண பார்க்கிறான், துரைத்தனத்தில் அவனுடைய கிரியைகளை பார்க்கிறான். ஆட்சியாளர்கள் மேல் அவனுடைய கிரியை, தலைவர்கள் மேல் அவனுடைய செயல்களை கொண்டு வருகிறான். நமக்குள்ளாகவே அவனுடைய கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். எத்தனையோ சபை தரிசனத்தை விட்டுட்டு, எத்தனையோ ஊழியக்காரர்கள் தரிசனத்தை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரட்டும், அந்த பாரெல்லாம் போய் யாராகிலும் ஒரு சபையில் உள்ள விசுவாசி நம்ம சபைக்கு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஊழியம் தான் பிரம்மாண்டமாக நடக்கு எல்லா இடத்துலையும். அங்கேருந்து ஒரு 10 பேர், இங்கேருந்து ஒரு 2 பேர், இங்கேருந்து ஒரு பேர், அப்படியெல்லாம் வந்து ஒரு பெருங்கூட்டம் நம்ம சபைக்கு வந்துட்டுனா பரவாயில்ல. ஊழியம் எல்லாம் தலைகளை மாறி போச்சு. தரிசனத்தை சுமந்து போகிற ஊழியங்கள் இல்லை. சுவிசேஷர்கள் ஊழியம் இல்லாத, சபை இல்லாத இடங்களில் போய் ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு சபையை உருவாக்கி கொண்டு வரணும். அதுதான் சுவிசேஷர்களுடைய ஊழியம். அந்த ஊழியத்தை சபையும் செய்யலாம், சுவிசேஷர் கண்டிப்பா செய்யணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. தரிசனமே இல்லாத ஊழியம், ஊழியக்காரர்கள் நிறைய சொன்னா குறைச்சன மாதிரியே போயிடும். ஹல்லேலூயா. சத்தியத்தை பேச நேரம் இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு விசுவாசிகளும் தரிசனத்தை சுமக்கணும். சபையின் தரிசனத்தை, சபையின் திட்டத்தை, சபையின் லக்கை
ஒவ்வொரு விசுவாசியும் சுமக்கணும். அதற்காக பாரப்படணும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக உபவாசிக்கணும், அதற்காக விழித்திருக்கணும். அந்த மேன்மையை, அந்த மகிமையை கர்த்தர் உங்க நாட்களிலே காண பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாரப்படுறீங்க? நம்ம சபை குறித்து பாரம் இருக்கணும். மற்ற வெளியே உள்ள ஆவிக்குரிய சபை, சத்தியத்தின்படி நடக்கிற சபையை குறித்தும் பாரம் இருக்கணும். ஒரே சபை வளரணும், சபையில் பலத்த கிரியை நடக்கணும். ஹல்லேலூயா. அங்கேயும் கொட்டடிக்கிறாங்க, இங்கேயும் நம்ம கொட்டடிக்கிறோம். அங்கேயும் கை தட்டுறாங்க, இங்கேயும் கை தட்டுறோம். அங்கேயும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க, இங்கேயும் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். பிறவி சப்பானியை சுகமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். நிரூபித்து காட்டணுமே. சபைக்கு சபை எவ்வளவு வித்தியாசம் என்கிறதை எந்த சபை காட்டும்? யார் காட்டுவா? நாம தானே வெளிப்படுத்தணும். இன்னைக்கு வெளியிருந்து பார்க்கிற புறஜாதிகளுக்கு எல்லாமே சேமா தான் தெரியும். என்ன வித்தியாசம் இருக்கிறது? நம்ம ஆராதனைக்கும் அவர்களுடைய ஆராதனைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்களும் பாடுறாங்க, நாமளும் பாடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். வித்தியாசம் என்று சொல்லி ஒன்னே ஒன்று இருக்கிறது. அற்புத அடையாளங்களினால வசனத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் சொன்ன மாத்திரம் போதாது, செய்து காட்டணும். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு ஊழியர்கள் மேல விழுந்த கடமை. இன்னைக்கு ஊழியத்தில் அற்புதம் நடக்காட்டிலும் பரவாயில்ல, காணிக்க வந்தா போதும். எந்த சபையில் உள்ள ஆட்கள் 10 பேர் வந்தா போதும். இப்படியே நினைக்கிறதுனால தான் சபையில் நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நாம தெளிவடைவோம், நீங்க தெளிவாயிருங்க. இது உங்க தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. இது தேவன் உங்களுக்காக கட்டின சபை. இது நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியில கட்டப்படணும், ஸ்தாபிக்கப்படணும். போராட வேணும். சபைக்கு விரோதமா பிசாசு ஊழியக்காரனை வஞ்சிப்பான், விசுவாசிகளை வஞ்சிப்பான், ஒரு கூட்டத்தை பிரிப்பான், தேவையில்லாத ஒரு கூட்டத்தை உள்ள கொண்டு வருவான். அவன் இந்த சபைக்காக நாம செய்கிற ஊழியத்தை விட பிசாசு நிறைய செய்வான். அதை காட்டிலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அவனுடைய வல்லமைகளை கட்டுகிற விசுவாசிகளாய் நம்ம மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது? தரிசனத்தை சுமக்கிறவர்களால தான் அதெல்லாம் முடியும். தரிசனம் என் சபை இப்படி மாறணும், 2025க்குள்ள என் சபை இப்படி மாறணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எங்க சபை கர்த்தர் அப்படி மாற்றணும். எங்க தேசத்தின் சபைகள் அப்படி மாறணும். முதல்ல நம்ம சபை, அடுத்தால நம்ம தேசத்தில் இருக்கிற சபைகள். ஜீவன் இல்லாத சபையாய் இருக்கிறது, ஆவியானவர் இல்லாத சபையாய் இருக்கிறது. நிறைய சபைகள் சத்தியம் இல்லாத, உபதேசம் இல்லாத, ஒழுங்கற்ற சபைகளாய் இருக்கிறது. பேர் கிறிஸ்தவ சபைகளாய் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. தரிசனம் இல்லாத விசுவாசிகளாய் இருக்கிற சபைகள் எத்தனையோ இருக்கிறது. நாம் அப்படி இல்லாம தரிசனத்தை சுமக்கிற, தரிசனத்திற்காய் வாழுகிற, தரிசனத்திற்காய் யுத்தம் செய்கிற விசுவாசிகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். ஆமென். இங்கே இருந்தாச்சு. துதியோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஜபத்துல இருந்துன்னா பிரச்சனை இல்லை, தியானத்துல இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. சோம்பலா இருந்தோம். துதியோடு இல்லை, ஜெபத்தோடு இல்லை, ஆவியோடு இல்லை, அனலோடு இல்லை, பாவத்தோடு இருந்தான். அடுத்த மனைவியை இச்சித்தான். அதிகாரம் இருக்கிறது. யார் கூப்பிட்டாலும் வாண்ணா வரணும், போனா போகணும், நில்லனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. கையை காட்டி கூப்பிடுகிறான். அடுத்தவன் மனைவி மேல அதிகாரம் செலுத்துகிறான். யுத்தத்திற்கு போயிருந்தா இது வந்திருக்காது, யுத்தத்தில் நின்று இருந்தா வந்திருக்காது. யுத்தம் செய்கிறது வரைக்கும் எந்த இடத்துலையும் தாவீது தோத்து போனதில்லை, மாம்சத்துல விழுந்து போனதும் இல்லை. ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு போக வேண்டிய ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் வந்த போது இவன் போகல, விழுந்து போனான். எப்போ நீ யுத்தம் பண்ணுகிறத நுப்பாற்றியோ அன்னைக்கு நீங்க விழுந்து போவீங்க, சத்துரு ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய உபவாச ஜெபத்துல பார்ப்போம். ஹல்லேலூயா. என்னன்னே தெரியலை, இப்பெல்லாம் செய்தி முடியவே மாட்டேங்க. சரி, தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை யூடியூப்பில் இருக்குது. முதல் பகுதியில் கேட்காதவர்கள் யூடியூப்பில் போய் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். க்ளோரி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல போராட்டம். க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி
தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆமென், துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் ஆமென் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் ஆமென் நாம போராடியே ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம ஆவிகளோடு போராடுகிறத விட்டுட்டு நாம மாம்சத்தோடு போராடுகிறோம், குடும்பத்துல போராடுகிறோம், உடன்பிறப்புகளோடு போராடுகிறோம், பக்கத்து வீட்டு ஆளோடு போராடுகிறோம், தெருவில் இருக்கிறவர்களோடு போராடுகிறோம். அவர்கள் அல்ல அதற்கு காரணம், ஆவிகள் தான் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. தேசத்தில் ஆவிகள் கிரியை செய்கிறது, மனிதர்களுக்குள்ளாக இருந்து ஆவிகள் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. லேகியன் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று கர்த்தரும் சொல்லுகிறார். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்கள் ஆனால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. நாங்க ஜெபிக்கணும், ஜெப யுத்தம் செய்யணும், ஜெப யுத்தம் செய்யணும். ஆமென், யுத்த ஜெபம் செய்யணும். விழித்திருந்து ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். ரீகா டா தானா தோடோ ஓடா ராமா ஷைகா டா தா ரா. அல்லேலூயா. அக்கினி, ஹல்லேலூயா. அக்கினி, மகிமையின் அக்கினி, மகிமையின் அக்கினி, மகிமையின் அக்கினி. வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஆமே, நீங்க தான் உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். உங்க வீட்டுல நீங்க தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க, நீங்க தான் துதிக்கிறவர்களா இருக்கிறீங்க. உங்க ஜெபமும் உங்க துதியும் உங்க குடும்பத்துல விடுதலையை கொண்டு வரும். உங்க குடும்பத்துல போராடுகிற சத்துருவின் கிரியைகளை அது அழித்து போடும். யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு நாளும் ஆமை சோர்ந்து போய் இருக்க கூடாது, சுரச்செடிகளை போய் படுத்து கிடக்க கூடாது. நீங்க எழும்பணும். எழும்பு சீயோனை, எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொள்ளு கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா லா தா ரா டா தா. ஆமென். பணத்தை நினைத்து சோர்ந்து போகாதே, சூழ்நிலையை நினைத்து சோர்ந்து போகாதே, கடனை நினைத்து சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அந்த நன்மை இல்லை, எனக்கு இந்த நன்மை இல்லை, நீ சோர்ந்து போகாதே. எழுப்புதலாயிருங்க, எழுப்புதலாயிருங்க, எழுப்புதலாயிருங்க. எழும்பி பிரகாசிங்க. நீங்க அனலா இருங்க, நீங்க அனலா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க மேல கட்ட அவிழ்ப்பா, உங்க வாழ்க்கையில கட்டுகளை உடைத்து தருவா. அற்புதங்களை நீங்க காண்பீர்கள். ஓ டா ரா கா தா ரா பா ஷா டா தா ரா. குடும்பத்துல போராடுகிற பிசாசை ஆமே நீங்க போராடுங்க ஜெபத்துல. உங்க பிள்ளைகளை வஞ்சிக்க இடம் கூடாதிருங்க, கணவனை வஞ்சிக்க இடம் கூடாதிருங்க. ஓ ரா கா தா ரா மன ஹந்தோரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே, சத்துரு இனி உங்க பிசினஸ்ல கிரியை செய்ய கூடாது. ஜெபிக்க வேண்டிய நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க, ஜெபிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. இன்னும் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது ஜெயத்தை நீங்க காண்பீர்கள், வெற்றியை நீங்க காண்பீர்கள். கீர்த்தி உங்களுக்கு உண்டாகும், புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ரபா கா டா தா ரபா லா தா ரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா ஜெபித்தா, 7 நேரம் ஜெபித்தா. 7வது முறைதான் கையளவு மேகம் எழும்பி வந்தது, பெருமழை வந்தது. ஆமென். 6 நேரமும் பதில் இல்ல, ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு அசைவும் இல்ல, ஒரு சின்ன மாற்றங்கள் கூட வரல. ஆனாலும் ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்தார். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் வரும், சில ஜெபங்களுக்கு தாமதமாதான் பதில் வரும். ஆமென். உடனே பதில் வந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை, தாமதமாய் பதில் வந்தாலும் ஆமென் தேவனுக்கு மகிமை என்று தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருங்க, துதித்துக் கொண்டிருங்க, காத்திருங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் தான், ஜெபத்துல காத்திருக்கிறவர்கள் தான், துதியிலையும் ஆராதனையும் தியானத்திலையும் விழிப்பிலையும் உபவாசத்திலையும் காத்திருக்கிறவர்களுக்குள்ளதான் ஒரு புது பலன் வரப்போகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொன்னது போல, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னது போல, இதோ புது பலன் வரப்போகிறது. நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய், நீ எழும்ப போகிறாய். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, துதிக்க, வேதத்தில் பிரியமாய் இருக்க, ஆவில அனலாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும்.
வந்திருக்கிற எல்லார் மேலும் உடைய கரம் வைக்கப்படட்டும். இரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்க. நன்மைகளினால நிரப்புங்க. இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து இடைபடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ராஜாவின் பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.